காஸ்ட்லியான, அதாவது உலகத்திலேயே காஸ்ட்லியான பீஃப் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஜப்பான்ல இருந்து தான் வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? பீஃபே சாப்பிடவே கூடாது, அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்றான். கடைசி கடை வச்சு நடத்தினா அடிக்கிறான். நீ என்னமா காஸ்ட்லியான பீஃப் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சொல்றேன் சொல்லாம எங்க போறேன், விவரமா சொல்றேன். அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை சொன்னாதான் உங்களுக்கு இதனுடைய இந்த காஸ்ட்லியான பீஃப் என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேன். உலகத்திலேயே காஸ்ட்லியான பீஃப் வந்து காஃப் பீஃப்னு சொல்லுவாங்க. இந்த காஃப் பீஃப்ங்கிறது ஜப்பான்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஜப்பான்ங்கிறது பௌத்த மதத்தை கடைபிடிக்கிற ஒரு நாடா இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்துல பீஃப் அங்க தடை செய்யப்பட்ட ஒரு உணவாவே இருந்திருக்கு. ஆனா அது எப்ப மாறுச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டுல மாறி இருக்கு. 1867 ஜப்பானுடைய புதிய அரசரா எம்பரர் மெய்ஜிங்கிறவரு பதவிக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்த சமயத்துல மேற்குலகத்தோட வணிக தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும்னு முடிவு செஞ்சுக்கிறாரு. அதுதான் ஜப்பானை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யோசனையா இருந்திருக்கு. அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கிறாரு. அப்படி மேற்குலகத்தோட கைகோர்க்க ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய பழமையான சட்டங்களை நாம விட்டொழிக்கணும். அதை தாண்டி வந்தாதான் நம்ம மற்ற நாடுகளோட இணக்கமா கைகோர்த்து செயல்பட முடியும்னு முடிவு பண்ணி பல சட்டங்களை அவர் நீக்கினார். அதுல முக்கியமான சட்டங்கிறது பீஃப் சாப்பிடலாம்னு அறிவிச்சதுதான். மக்களை பீஃப் சாப்பிடலாம்னு சொன்னாரு. அதன் பிறகு பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கம் ஜப்பான் முழுக்க அதிகமாகி இருக்கு. குறிப்பா ஜப்பானுடைய கொயோட்டா, அப்புறம் கோப், ஒசக்கா மாதிரியான பகுதிகளில் பீஃபுக்காகவே மாடுகள் வளர்க்கப்பட்டிருக்கு. இப்படி வளர்க்கப்பட்ட அந்த மாடுகள் தான் ரொம்ப ரொம்ப தரமா இருந்திருக்கு எங்க ஜப்பான்ல. அப்படி தரமா இருந்த அந்த மாடுகள்ல இருந்து கிடைத்த பீஃப் தான் காஃப் கோஃப்னு பெயரோட வந்திருக்கு. அதாவது அந்த பகுதியினுடைய பேரே அந்த மாட்டிறைச்சிக்கான பெயரா மாறி இருக்குது. இந்த காஃப் பீஃப்ங்கிறது வாக்யூ அப்படின்னு மாட்டினத்தில இருந்து எடுக்கப்பட்டது. இந்த வாக்யூ மாட்டினத்துல இருந்து எடுக்கப்பட்டக்கூடிய இந்த மாட்டிறைச்சிங்கிறது பாக்குறதுக்கு அப்படியே மார்பிள் மாதிரியே இருக்குமா. அதனுடைய சுவையும் இப்ப நம்ம சாப்பிடறோம் இல்லைங்களா மாட்டுக்கறி, அதை விட பல மடங்கு சுவையா இருக்கும்னு சொல்றாங்க. கூடவே நிறைய சத்துக்கள் அதுல இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளவு விலைங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு விலைன்னு சொல்றியம்மா, அது எவ்வளவு விலை போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுமா அப்படிங்கிறது நீங்க கேட்கறது எனக்கு இங்க தோணுது. சொல்றேன். 1 பவுண்ட் வேக்யூம் மாட்டிறைச்சிங்கிறது, அதாவது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவா அந்த வேக்யூம் மாட்டிறைச்சி வந்து குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் ரேட்டே 30,000 இருந்து தொடங்குது. அதே மாதிரி ஒரு முழு வேக்யூ பசுமாடுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார்டிங் ரேட் அதுவுமே 24 லட்சத்துல இருந்து தொடங்குது. ஆக இந்த அளவுக்கு பீஃபோட வளர்ச்சி உலக அளவுல இருக்கு.